வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவியின் தலைப்பு மனித மனம் நிறைவு பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குரு அவர்கள் இக்கவியில் கூறுகிறார். உடல் துன்பம், மனக்குழப்பம், அறிவு உயராமை, உலகத்தில் மக்கள் தம்மை விலங்கினைத்தே வைக்கும் கடல் வளத்தை, நிலவளத்தை அறிவு உடல் திறனால் கருத்துடனே வாழ்வின் வளம் பொருட்களாக மாற்றி உடல் பசிக்கும் மற்றும் உடல் தேவைக்கும் ஏற்ப குறைவின்றி பொருள் பெறவும் காப்பு கல்வி பெறவும் இடல் மிகுந்த ஏற்றல் குறைத்து உலக வாழ்வு அமைந்தால் எல்லோரும் அறிவறிந்து இனிய வாழ்வு பெறலாம் என்று கூறுகிறார். குரு இக்கவியில் நமக்கு சொல்லும் கருத்து உடல் துன்பம். இயற்கைக்கு முரணாக நாம் செயல்படும் போது நமக்கு துன்பமாகிறது. அதேபோல் தேவையற்ற ஆசைகளின் கூட்டத்தை மனதுக்குள் விட்டால் அது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இவை இரண்டும் ஒரு மனிதன் ஏற்கிறான் என்று பார்த்தால் அவன் அறிவு உயராமை, அறியாமை, அறிவின் குறைபாட்டில் இருக்கிறான் என்பதை நாம் கொள்ளலாம். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த மனிதனை உலக மக்கள் விலங்குக்கு சமமாக வைக்கிறார்கள். ஆக மனிதன் எவ்வாறு இருந்தால் சிறப்பு என்பதை பிறகு கொடுக்கிறார். கடல் வளத்தை, நில வளத்தை அறிவு உடல் திறனால், அறிவையும் உடல் திறனையும் கொண்டு கடல் வளத்தையும் நில வளத்தையும் கருத்துடனே வாழ்வின் வளமாக மாற்றி மனம் வைத்து இந்த கடல் வளத்தையும் நில வளத்தையும் வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய ஆற்றலை நாம் ஏற்று குடல் பசிக்கும் வயிற்று தேவைக்கு அனைவருக்கும் கிடைப்பதாக தேவை பொருட்கள் அனைத்தையும் அவர்களுக்கு ஏற்ப குறைவின்றி பொருட்களை பெற்றுக்கொள்ளவும் அதை காத்து கொள்ளவும் இவை இரண்டும் நாம் செய்ய நமக்கு கல்வி, அந்த கல்வியை பெறுவதாகவும் நம்மை மாற்றினால் இடல் மிகுந்த அனைவருக்கும் இட்டுண்டு வாழ வேண்டும் என்ற தகைமை நமக்குள் வரும்போது ஏற்றல், நம் வாழ்வு மட்டுமல்ல அனைவரும் வாழ்வும் ஏற்றம் பெற்றதாக அமையும். குறைந்து உலக வாழ்வு, அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் கிடைப்பதாகவும் அவை விலை குறைப்பில் அவரவர்கள் பெற்று துய்க்கவும் அந்த வாழ்வு அமைந்தால், அவ்வாறு ஒரு வாழ்வு உலக மக்களுக்கு அமைந்தால் எல்லோரும் அறிவறிந்து இனிய வாழ்வு பெறலாம். அனைவருக்கும் அறிவறிந்து இனிய என்று சொன்னால் இறை நோக்கி பயணித்து அவர்கள் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக அனைவருமே மாற்றம் பெற்று இனிய வாழ்வை பெறுபவர்களாக அனைவரும், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அந்த இனிமை கிடைப்பதாக அனைவருக்கும் வாழ்வு அமையும். அவ்வாறு அமையக்கூடிய அந்த நிலைதான் மனித மனம் நிறைவு பெறுவதாக அமையும். ஆக கடல் வளத்தை, நிலவளத்தை அறிவின் உடல் திறனை கொண்டு கருத்துடனே மனம் வைத்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதாகவும்
அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்வதாகவும், உடல் பசியும் உடல் தேவைக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதாக பொருள் வளத்தில் பெருக்கி அதை காத்து கல்வி நலம் பெற அனைவருக்கும் அனைத்தும் கொடுத்து அவரவர்கள் வாழ்வு உயரச் செய்து குறைந்த விலையில் உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும்படியாக நாம் செய்வதுதான் அறிவறிந்து இனிய வாழ்வு. இது எல்லோரும் இவ்வாறு மாறும்போது உலகம் முழுவதும் மனித மனம் நிறைவு பெறுவதாக அமையும் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடல் தந்த குருவுக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.